ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா கார்டன். 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 6 இன்ச்சு பாட்லையும் 8 இன்ச்சு பாட்லையும் ஒரு கனகாமரம் பிளான்ட்டு வெறும் கோகோ பீட்டில் மட்டும் நான் நட்டு வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் கூட நான் மண் கலவையே சேர்க்கலை. ஆனால் செடி வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க. மண்ணில் இருக்கிறத விடவும் கோகோ பீட்டில் அந்த ஈரப்பதம் இருந்துட்டு இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. இன்றைக்கி அதுக்கு NPK ஃபெர்டிலைசர் 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு 1/2 லிட்டர் கலந்து அதுக்கு கொடுத்துருக்கேங்க. NPK ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது செடியோட க்ரோத்து நல்லா இருக்குங்க. இலையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா கலராக இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் கோகோ பீட்டில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குங்க. கோகோ பீட்டில் வளர்த்துறது நம்ம டெரஸ் கார்டனில் வைக்கும்போது நமக்கு மாடி வெயிட்டும் இல்லாமல் நல்லா இருக்குங்க. அதே நம்ம மண்கலவை கலந்து வைக்கும்போது டெரஸில் வெயிட் அதிகமாக இருக்கும். அதுக்காக தாங்க நான் கோகோ பீட்டில் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நான் கீழே தாங்க நான் வச்சுருக்கேன். கீழே எங்களுக்கு பிளேஸ் நிறைய இருக்கனால கீழே வச்சுருக்கேன். மாடியில் நாங்கள் எல்லாமே அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்குவோங்க. எப்படி நல்லா அதோடைய வளர்ச்சி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாமே மாடியில் ஷிஃப்ட் பண்ணிக்கலான் இருக்காங்க. இந்த கனகாமர பிளான்ட்டு டெல்லி கனகாமர ஃப்ளவர்ஸோ அல்லது நாட்டு கனகாமர ஃப்ளவர்ஸோ கிடையாதுங்க. இது ஒரு ஹைப்ரிட் ஃப்ளவர்ஸுங்க. இதனுடைய பூ ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ பிளான்ட்டில் பூ அவ்வளோ இல்லைங்க. பூ மொட்டு இருந்ததுங்க. எல்லாமே நான் செடி பெருசாகட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் இதில் பூ வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்குங்க. இது ஃப்ளவர் இருக்கும்போது ஒரு டைம் நான் வீடியோ போடுறேங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க அதில் இந்த கனகாமர பிளான்ட்டோடைய ஃப்ளவருங்க.